ஒரே ஒரு நிமிஷம் அந்த கதையை கேட்டு போங்க. ருமேனியாவில் இருக்கிற இந்த மந்திரவாதிகளுக்கு பயந்து அங்க இருக்கிற அரசியல்வாதிகளே இவங்கள்ட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க மேல பயம் ஊர் முழுக்க இருக்கான். என்ன மாதிரி வேலையெல்லாம் இவங்க செய்யறாங்க அப்படின்னா, பில்லி சூனியம் வைக்கிறது, காதல் பிரச்சனை இவங்கள்ட்ட போனா அதுக்கும் அவங்க தான் தீர்வு கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லா தளங்கள்லையும் அவங்க காலடி வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இன்னும் மந்திரம், மாந்திரிகம், பில்லி சூனியம் இன்னமும் இந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க இந்த ருமேனியாவில் உள்ள மந்திரவாதிகள்கிட்ட அரசியல்வாதிகள்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லா விதமான ஆட்களும் இவங்கள்ட்ட வர்றதுனால இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இவங்களை எதுக்குறது அங்க சாதாரண விஷயம் இல்லையா. இவங்க மேல எல்லா தரப்பு ஆட்களுக்கும் பயம் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பயம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையாலேயே அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் சென்னைக்கு வரும்போது ரிலேட்டிவ் வீட்டில் டிவியில ஓடிட்டு இருக்குங்க ஆடு. கீழே இங்க சூனியம் வைக்கப்படும், காதலில் கஷ்டமா என்கிட்ட வாங்க, நட்புல கஷ்டமா என்கிட்ட வாங்க, தொழில கஷ்டமா வாங்க, யாரை காலி பண்ணணுமோ காலி பண்ணலாம். எனக்கு என்னென்ன செம்ம ஷாக்காக இருந்துச்சு. இது எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த இது மாதிரியான அனுபவம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் நீங்கள் ஒரு பயத்தோடவே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பயம்தான் உங்களுக்கு வைக்கப்பட்ட சூனியம்.